கம்பு பெண்களுக்கு இன்னைக்கும் இந்தியால 75% பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க. கால்சியம் சத்தும் நிறைய கிடைக்கும். வாங்க செய்யலாம். ஒரு கிளாஸ் சோளம், வெள்ளை சோளம், ஒரு கிளாஸ் கம்பு, இந்த ரெண்டுமே ஒரு கிளாஸ் போட்டுக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக உளுந்து பருப்பு 1/4 கிளாஸ், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 ஹவர் நல்லா கழுவணும். நல்லா தூசி நிறையா இருக்கும். நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 ஹவர் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 4 ஹவர் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிக்கு போட்டுக்கலாம். வாங்க, மிக்சியில் எல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள், இட்லி மாவு மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸ்மூத்தாக. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஓவர் நைட் வச்சிடலாம். காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம். பாருங்க, மாவு நம்ம இட்லி அரிசி மாவு இல்லையா அதே மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. பொங்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இட்லி ஊற்றிடலாமாங்க. இட்லி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததும் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டு ஆறுன அப்புறம் நம்ம இட்லி எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக வந்திருக்குதுங்க. நம்ம அரிசி மாவு இட்லி மாதிரியே வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோசை கூட சுட்டுக்கலாம். அது கூட சாம்பாரும் சட்னியும் சூப்பராக இருக்கும். தொட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறாங்க எங்கள் பையன் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.